நம்முடைய நம்ம எல்லாரும் அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்போம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. Praise the Lord, praise the Lord. சிஸ்டர் இருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு சாட்சி நீங்க சொல்லுங்க. உங்க பேரு சரியா எனக்கு தெரியல, சரியா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. என்னோட பேர் கெசியா. நான் இந்தியால இருந்து கால் பண்றேன். எங்களுடைய மினிஸ்ட்ரி பேரு தி மெஷரிங் லைன் மினிஸ்ட்ரி. ஐசையா 28:17 படி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை எனக்கு என்னுடைய கணவருக்கும் அவருடைய எனக்கு ஒரு மகள் உண்டு. அவ பேரு ஜேன். இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்துல கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட அடியானை கர்த்தர் ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இந்த வேலையில கூட என்னுடைய சாட்சி என்னுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் மிஷனரியா, அவர்களுடைய 30 வயதுல அவங்க மிஷனரிஸா ரொம்ப ரிமோட் ஏரியா ஆஃப் இந்தியால தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிற மலை பிரதேசங்கள்ல அவங்க போயிட்டு ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல 3வது மாதம். ஆனா மிஷனரி பயணத்துல அவங்களுக்கு முதல் கனியாக பிறந்தவள் நான். ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு அப்பா அம்மாக்கு போதுமான அங்க படிப்பு ஃபெசிலிட்டி அங்க எங்களுக்கு கிடையாது. அப்படின்றதுனால நாங்க டோனாவூர் அப்படின்ற அந்த மிஷனரி ஸ்கூல்ல நாங்க படிச்சோம். நானும் என்னுடைய தங்கையும் படிச்சுட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஏற்படுத்தின நாங்க அங்கிருந்து எங்க அப்பா அம்மாட்ட இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட நாங்க க்ளோஸ் ஆகுறதுக்கு முதல் ஒரு என்வாயரன்மெண்டே பாத்தீங்கன்னா அதுதான். அந்த 12 காலங்கள், அதாவது நான் சொல்ற டைம் பாத்தீங்கன்னா நான் 5 வயதா இருக்க போது, அதாவது இன்னும் நான் விரல் சாப்பிட்டு தான் இருக்கேன். அந்த டைம்ல மிஷனரிஸ் அப்படின்னா ஃபீல்டுல இருக்கணும், பிள்ளைங்க அங்க இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா நாங்க ஒரு ஹாஸ்டல்ல படிச்சாதான் எங்களுடைய படிப்பு இன்டரப்ஷன்ஸ் இல்லாம படிக்க முடியும். ஸோ நாங்க அந்த டைம்ல அதனால ஃபெசிலிட்டிஸ்க்காக எல்லா மிஷனரி சில்ட்ரனும் படிக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல், அதாவது அந்த டாமிட்டரியோட சேர்த்த ஒரு ஹாஸ்டல். எல்லாருக்கும் தெரியும் எமிகார் மைக்கேலுடைய அம்மையாருடைய அந்த she is the founder of that school called சந்தோஷ் வித்யாலயா டோனாவூர். everybody knows about that school. ஸோ அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் எங்க மேல இருந்தது. அதாவது நிறைய பேர் அந்த மிஷனரி ஸ்கூலுக்காக ஜெபிக்காங்க. நிறைய ஜெபங்களோடையும் காணிக்கைகளோடையும் நிறைய கிருபையோடையும் அந்த நேரத்துல கர்த்தர் எங்கேயும் வழிநடத்தினார். அந்த 12 அதாவது அந்த 1st ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தது எல்லாமே கர்த்தருடைய பெரிய பெரிய கிருபை. ஸோ அப்பா அம்மா அங்க மினிஸ்ட்ரி பண்ணணும்னா நாங்க இங்கதான் இருக்கணும். ஸோ அந்த டைம்ல விரல் தப்பிட்டு இருக்கிற அந்த டைம்ல கொண்டு என்னை அங்க விட்டுட்டாங்க ஹாஸ்டல்ல. ஆனா அப்பாவுக்கு என்னன்னா எப்படி இந்த குழந்தைய நம்ம விட்டுட்டு அப்படியே நம்ம சொல்லாம போறது, நம்ம எப்படி குழந்தைய தாத்தா எப்படி சொல்லிட்டு போறது, ஏன்னா குழந்தைய முதல்ல நம்ம பிரிச்சுட்டு போறோம். அதனால அவங்க அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு சொல்லாம கொல்லாம அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க சொல்லிட்டு கொஞ்சம் என் மகளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப நான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்து மறுபடியும் அதே இடத்துல பார்க்கும்போது அங்க அப்பா இல்ல. பட் நாங்க இன்னொரு 6 months கழிச்சுதான் அப்பா அம்மா பார்க்க முடியும். சோ இப்படியா தொடங்கின அந்த பயணம். ஆனா அவங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப்க்கு அது கண்டிப்பா தேவைப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. இன்றைக்கு என்னுடைய ஊழியத்துக்கும் அந்த பிகினிங் என்னை கொண்டு விட்ட அந்த செட்டப்பாட் இந்த டைம், இந்த பிரித்தெடுக்கப்படுதல் என்றது கர்த்தர் ரொம்ப ஒரு ஏர்லி ஃபேஸ்லயே எங்களுக்கு வைத்ததுனால இந்த மிஷனரி பயணம் தொடங்கின அந்த ஒரு டெஸ்டிமனி தான் இன்னைக்கு நான் சொல்றதுக்கு உங்க முன்னாடி நான் கர்த்தர் என்னை ஒரு ஆளா இங்க நிறுத்தி இருக்கிறார். ஒரு பாடலோட கூட இந்த டெஸ்டிமனியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்னை அடிக்கடி எனக்கு கேட்கிற ஒரு குரல் இது. அந்த பாடலை நான் இப்ப பாட போறேன்.
வயதுல இந்த பாடல அதிகமாய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த சத்தம், அந்த ஒரு கூக்குரலுக்கு என்னால ஒரு ஒரு பதிலை அந்த 5 வயது முதல் இன்னும் திருமணம் ஆகி கூட எனக்கு அப்படி ஒரு தெளிவான ஒரு பதில ஆண்டவருக்கு வந்து நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு என்னால வந்து அதாவது இஃப் யூ லவ் மீ you must obey me, if you obey me you must serve me. So அந்த ஸ்டெப்ஸுக்குரிய காரியங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் போதுமான ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருந்தது. திருமணம் ஆகி அதுக்கப்புறம் என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல போயிட்ட பிறகு கர்த்தருடைய காலிங்கை நான் உணர்ந்த பிறகுதான் அதுக்குரிய ஒரு ஆன்சரை என்னால கொடுக்க முடிந்தது. அவருடைய அந்த சிலுவையில அவர் நமக்காக பட்ட நம்முடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய நிறைய சாபங்களுக்காகவும் நம்ம கடக்க போகிற எல்லா பாதைகளும் அவர் அறிந்துதானே அவர் நமக்காக சிலுவையில அந்த ரத்தத்தை செஞ்சினார். அது அந்த காட்சியை அவர் நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட, அது எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நமக்கு அது புரியாத இருக்கிற ஒரு காரியம். ஆனா அது அதிகமா என்னுடைய
இருதயத்தை ஒரு அந்த நெருக்கத்தை கொண்டு வருகிற காரியம். It used to touch my heart, but still I could not say boldly, yes Lord, I will follow you. அந்த ஒரு தருணத்தையும் நான் பாட வச்சேன். காரியங்கள்ல அவருடைய அந்த அவர் செஞ்ச அந்த ரத்தத்தை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைக்கும் போது நம்மளால எப்படி அவரை நேசிக்காம இருக்க முடியும்? அதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய டெஸ்டிமனியாகவும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு சாட்சியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புது. If you love me, obey me. If you obey me, you will serve me. That's what the Lord said in the Old Testament. To love the Lord your God with all your heart, all your soul, and with all your mind. இந்த மூன்று காரியங்கள் இருந்தாதான் ஒரு ஊழியத்தை செய்யவும், ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கிறதும் அஸ்திபாரப்படுத்துகிறதும் இந்த மூன்று காரியங்களை குறித்துதான். அவரை நேசிக்கிறதையும், அவரை நாம் கீழ்ப்படிதலும், அவரை நாம் தொடர்ந்து சேவிக்கிறதும், இந்த மூன்று காரியங்கள் கர்த்தர் ரொம்ப நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. His work, his will, his ways and his works. These three things, his will, his ways and his works are expressed through loving God, obeying God and by serving God. இந்த மூன்று காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய 12வது வயதுல என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் நான் முடிச்ச பிறகு எந்த காலேஜ் போனோம் அப்படின்னு ஆண்டர்கிட்ட நான் ரொம்ப என்னுடைய பிளான் என்ன, என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் அறியறதுக்கு ரொம்ப ஈகரா இருந்தேன். At that time, before that, in 11th standard, என்னுடைய கோர்ஸ் பாத்தீங்கன்னா instead of maths there used to be a replacement course. So எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக I took advanced English. So அது ஒரு டார்மெட்ரியா இருந்ததுனால பொங்கல் ஹாலிடேஸ் Jan 14, 15, 16 வர அந்த சமயத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் ஒரு ரிட்ரீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது. So it was called as Evangelical Union Ministry. So அங்க நாங்க சென்றோம் 3 days. இந்த 7 people for 3 days. அங்கேயே டார்மெட்ரி எல்லாம் ரிட்ரீட் சென்டர். ஸோ நாங்க அங்க போயிருந்தப்போ ஏழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர். ஸோ திஸ் இஸ் இன் மை கிளாஸ் 11th. அப்போ நாங்க போகும்போது அந்த ரிட்ரீட் சென்டர்ல அவங்க என்னை பின்தொடர்ந்துட்டே வந்தாங்க. எப்பெல்லாம் லஞ்ச் பிரேக் கிடைக்குதோ, எப்பெல்லாம் எனக்கு டீ டைம், காஃபி டைம் எல்லாமே கரெக்டா இருக்கும். 3 times மீல், காஃபி, டீ, ரிட்ரீட் சென்டர். ஸோ தே அரேஞ்ச் எவ்ரிதிங். அந்த டைம்ல என்னை அவங்க பின்தொடர்ந்துட்டே இருந்தாங்க. உன்னை குறித்து கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்குது, உனக்காக கர்த்தர் ஜெபிக்க சொல்றார், உனக்கு உன்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் God hand is upon you. அப்பெல்லாம் எனக்கு அது என்னன்னே தெரியல. But she kept on saying and she kept on personally counseling me.
அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனா நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து ஜாலியா இருக்க முடியாது. கர்த்தருக்குள்ள வந்துட்டா நம்ம ஜாலியா இருக்க முடியாது. நம்ம ரொம்ப ஹோலியா இருந்துட்டோம்னா அப்ப ஜாலியா இருக்க முடியாது அப்படின்றது மட்டும் என்னுடைய மைண்ட்ல அது இதுல இருந்தது. பட் I was very eager to do what she asked me to do. That first thing that she told me is to start reading the Bible and pray. So on the retreat centerல என்னை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். On the third day நான் என்னுடைய லைஃப ஒப்பு கொடுத்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல கமிட் பண்ணும்போது I received the spirit of tongues also, and the Lord filled me with His grace. அதாவது நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப வரைக்கும் நான் சொன்னா கூட டோனர்ல இருக்கும்போது ரிட்ரீட் சென்டர்ல போயிட்டு இது மாதிரி நடந்ததுன்னா யாராலையும் வந்து everybody knows no batch was sent outside for a retreat. Only that batch of ours was sent outside for a retreat. So அது கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு தீர்மானமா என்னோட அது இருந்தது. ஸோ அந்த டைம்ல நான் வந்த பிறகு 2 மெத்தட்ஸ் நான் மறக்கவே என்னோட லைஃப்ல அன்னைக்குல இருந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ask for praying and aspect method for Bible reading. So ask method for praying என்னன்னா how to pray அதெல்லாம் எனக்கு தெரியாது. How to read the Bible. We used to hear lot of verses in the missionary school. நிறைய retreats இருக்கும். We had lots of engaging things. We had lots of activities and lots of things to grow us ourselves. We could play every instrument. We could learn so much there, but we could never understand exactly what Jesus was or how we could bring Jesus into our life. So அந்த நேரத்துல தான் கர்த்தர் வந்து Acts method. A for adoration, adoring God. C for confession. When you pray, first thing that we do is to adore God. Second thing is we confess our sins before God. When we begin to adore Him, like Isaiah the prophet, when Isaiah the prophet was seeing everybody and he was saying, "Oh unto them, அவங்களுக்கு ஐயோ இவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தார்." ஆனா தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும்போது அவர் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் that was the greatest transition that should happen to every human being. அதுதான் ஒவ்வொரு நம்மளுடைய சாட்சியும். நம்ம நினைத்திருக்கிறதும் கர்த்தர் நம்மள நினைத்திருக்கிறோம் அது ஒரு சேஞ்ச் ஆஃப் விஷன். அவ்வளவுதான். நம்ம பாக்குறதுல இருந்து கண்களை எடுத்து கர்த்தரை பார்க்கும் போது the change of vision changes everybody's testimony, changes everybody's life. When he was seeing the world around him, he told woe unto everybody because he was a prophet. But when he saw the throne of God, he said woe unto me. He said woe unto himself. So அதே போல when we begin to adore God, it leads us into confession. C for confession. C is for thanksgiving. And S is for supplication. So ஆண்டவருக்கு adore பண்றதும் அதுக்கப்புறம் நம்மளுடைய confession of sin. T for thanksgiving. S for supplication. Any request comes at the last. So இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். So I started finding more and more peace with God and a discipline and an order. அதுக்கப்புறம் for Bible reading aspect method. A, it is called as about God. So ஒரு passage எடுத்துக்கிட்டு for example Psalm 121 about God அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அந்த சாப்டர்ல about God, for example it is God is great, he is on the throne, he is exalted. So I write all the traits about God in that particular chapter. S is sin to avoid. Is there any sin that is particularly mentioned in that chapter which I need to avoid? For example, David sinned with Bathsheba. So if there is any sin that is highlighted there, then I would put that in sin to avoid. And then P is for any promises to keep. Is there கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தங்களை அந்த சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கிறாரா? Promise to keep. So அந்த நாளுக்குரிய ப்ராமிஸா எடுத்து when you keep recounting it again and again, இன்று கர்த்தர் என்னோட பேசுறது இந்த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நம்மள ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு ரீகவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க போகுது. And E is for, is there any example in that particular chapter for us to follow? So ஒருவேளை கர்த்தர் சாமுவேலை அதற்கு அதாவது the boy Samuel when he grew up, how he came and reported to Eli about God calling him, or any particular chapter, whatever is there, whoever is your example, அதுல யாரு நம்ம எக்ஸாம்பிளா எடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். So that we could follow them. E for example to follow. C is there any commandment the Lord says do not do this, or do not fear, do not fret, do not worry, do not be
anxious. என்ன commandment இருக்குதோ we take that as C commandment. And T is theme. எல்லா chapter நம்ம read பண்ணும்போது every chapter has a theme already written. But after we glean from it, after we meditate on it, what is that crux? நம்மளுக்குன்னு ஒரு தனி, இப்ப நம்ம ஒரு புக் எழுதுனா நம்ம ஒரு புக் எழுதும், ஒரு டைட்டில் கொடுப்போம்ல, அந்த மாதிரி take that chapter very personally and write down a theme. So you get aspect method and act method. இது ரெண்டும் எனக்கு கிடைச்சது எப்படி அந்த டைம்ல இருந்ததுன்னா, like I got some treasure. Because until then I was so vague and I didn't know how to read the Bible. இன்னைக்கு கூட நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு சாட்சியா இருக்கிறோம்னா, மற்றவர்களை நிறைய பேரை நம்ம சாட்சிக்குள்ள கொண்டு வரது வந்து அதுதான், that is the main thing. Because one thing I learned when I went to Haggai in the US, it says one can die of hunger for food, for water or anything, but nobody should die because of the poverty of Jesus. That day, that is my vision, that no one should die because of the poverty of Jesus. Jesus என்ற பாவத்தை இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதுக்கு காரணமே that none shall perish and that none shall be in poverty of Christ. அது இன்னைக்கு நம்மளுடைய கோலா எடுக்கிறது கர்த்தர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. Further on, after I finished 12th, I came out, I joined my college and everything, I got married. எல்லாம் கர்த்தருடைய, அதாவது உலகத்திலயும் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் இப்படியாவே இருந்துட்டு இருந்தேன். திருமணமான பிறகு என்னுடைய அதுக்கு முன்பாகவே என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு நான் போகும்போது 2004, when I drew my first salary, I was standing in the ATM in Bangalore. I still remember. என்னையே அறியாம எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், என்னோட சேலரியை நான் டிரா பண்ணும்போது என்னையே அறியாம எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 10 years டைம் கொடுங்க, நான் வந்து உங்க ஊழியத்தை செய்யறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் salary, I'm just drawing it. I will give you a type from this, but in 10 years I will come and I will work for you. அப்படி என்று என்னுடைய ரொம்ப ஒரு அன்புல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையில நான் கர்த்தர்கிட்ட சொன்ன ஒரு கோரிக்கை. ஆனா நான் நினைக்கல கர்த்தர் அது சீரியஸா எடுப்பாரு. இதுதான் நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில, the things that you tell to Jesus, we don't even know that Jesus takes it so seriously. ஆண்டவர் வந்து நம்ம எந்த காரியங்களை சொன்னாலும், நம்ம ரிக்வெஸ்ட் சொன்னா கூட, நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை உச்சரிக்கும் போதும் நம்மளுடைய டிசைர்ஸையும் கர்த்தர் ரொம்ப சீரியஸா எடுக்கிறாரு. அவருடைய டிலே இஸ் ஆல்வேஸ் a protection. அவருடைய denial is always something glorious. All the things that he has for us is according to his will. So அந்த 10 கரெக்டா நான் அந்த 10 வருட காலத்தை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, என்னோட வேலை ஸ்தலத்துல இருந்து கொண்டு நான் ட்ரைனிங், I actually joined as a voice and accent trainer. So City Group Global Services அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்துல நான் ட்ரைனிங், I was a trainer. So when I was training the people, suddenly I felt like, என்னால நிக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஒரு விளற மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி ஒரு பால்பிட்டேஷன். அது என்னோட ஃபர்ஸ்ட் ஷேக் இன் மை லைஃப். நான் ரொம்ப ஒரு கான்பிடென்டான ஒரு பர்சன், ரொம்ப நிறைய வேலையில அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஈகரா காத்து கொண்டிருக்கிற அந்த 29 years ஆஃப் மை லைஃப், அந்த 29th yearல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஷேக். ரொம்ப நேரம் அப்படியே படபடன்னு ஆயிடுச்சு. நிறைய ஈவென்ட்ஸ் தட் were reporting in the newspaper and all of that, அதெல்லாம் நான் ரொம்ப எடுத்து படிச்சு ரொம்ப பர்சனலா எடுத்து, எனக்கு over a period of time I saw my life was in fear. And மறுபடியும் இந்த எபிசோட் வருமான்னு சொல்லி நான் வந்து I started monitoring myself. ஐயோ இந்த மாதிரி படப்படன்னு வந்தா நான் என்ன பண்றது? 29 years was too early for me to understand what is palpitation, what is depression. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஆமாமா உங்களுக்கு கண்ணுதான் சரியில்லை கொஞ்சம், அதனாலதான் உங்களுக்கு ஹெட்ஏக் வருது, எல்லாமே இருந்தது. எனக்கு எதுவுமே இல்லன்னே சொல்ல முடியாது. ஹெட்ஏக் இருந்தது, வாமிட்டிங் இருந்தது, நாசியா இருந்தது, பாடி பெயின் இருந்தது. So எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். So the whole year I was taking all kinds of scans. நிறைய லட்சங்களை நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. Because I used to tell my husband, என்னோட பிரெத் என்னைக்கு எப்ப வேணாலும் நின்று போல இருக்கு, நான் இப்ப இந்த ட்ரைனிங் சைட்ல இருக்கேன். So they used to put me in different training sites to go and train. So I used to call my husband after work and say, அங்க ட்ரைனிங்ல நடத்திட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், உடனே வாங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு,
அப்படியே போயிடுவேன் போல இருக்கு, கொஞ்சம் தயவு செய்து வந்து எனக்கு வீட்டுக்கு கூட்டு போங்க. Immediately we used to rush to the doctor, ECG. They used to say everything is normal. நிறைய midnightல நான் போவேன். Everything was normal. And then one morning, even when I went to pray to the pastors, they said it may be an attack, some of them said. And then some people were able to recognize what that really was. And they said, God is calling you to do His glorious work. What are you doing? At that time, I started confessing to the Lord. அதான் நான் சொன்ன ஆண்டவரே, நான் இந்த வேலையை விட்டேன்னா என்னை எல்லாருமே திட்டுவாங்க, என்னுடைய ஃபேமிலியில எல்லாருமே திட்டுவாங்க. ஏன்னா இது நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஜாப்ல இருக்கேன். 29 yearsல என்னுடைய வேலையை விட்டுட்டு how can I do ministry alone as a woman? My husband is going to be in a job. What ministry will I do alone as a woman unless my husband is already a pastor or doing a ministry? ஆனாலும் கர்த்தர் தெளிவா ஒரு நாள் at 5 in the morning he said, I heard that voice about his calling. He said, if you obey me and love me and serve me with all your heart, I will give you all these promises. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வச்சாரு. Today you choose between life and death. அந்த ரெண்டு காரியம், whether you choose to love me, to serve me, and to obey me with all your heart and mind, then you will inherit all these promises again. அந்த நேரத்துல my decision was, my calling was so intense. The calling of God was so intense that He kept that promise word. It was life and death. Really, I was going through life and death. Actually, அது என்னுடைய emotion, என்னுடைய மைண்ட்ல மட்டும்தான் இருந்தது. In my body it didn't affect, but all that emotional weight took in my body, and I had to go to every doctor. Finally, it was nothing but just a deficiency of a vitamin D3. When I asked the Lord, help me to understand what this is. ஏன்னா இது என்னன்னு எனக்கு புரியல. எங்கிருந்தோ என்னுடைய சிஸ்டருடைய friend or nurse அவங்க சொன்னாங்க, I heard that you are suffering like this. Your sister told me. Whenever I went to any doctor, they said, you don't have any problem. So next time you come, you must meet a psychologist there. But I was telling, Lord, why? How can people make fun of me when I really have a body pain? Nobody is able to identify this. Finally, I went to an endocrinologist, and the doctor identified that to be just a vitamin D deficiency, but it was too less. It was only 3. So the doctor said, you just have to start medication for this. But I wonder how you were able to pull through with just 3 vitamin D. So 3 was the count. And then I started taking medication for that. I was fine. I left my job and I served the Lord at that time. So when I was serving the Lord was when we ruled out all of these things. And I was serving the Lord in the full-time ministry in the capability of an English service pastor for a leading church here in Chennai. அதுக்கப்புறம் அந்த டைம்ல அந்த ஒரு 3 years I was there, and during that time lot of meetings, a lot of I used to play my guitar and worship and lead. So during that time the Lord trained me for warfare. He trained me for reading and knowing more. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தாகம் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கர்த்தர் ஒரே நாளில, I think from the evening to night, He made me to read the whole book of Ezekiel. அந்த நேரத்துல தான் கர்த்தர் சொன்னாரு, உன்னை ஒரு ஊழியத்துக்காக நான் பிரிச்செடுத்துக்கிறேன், ஆனா you must go back to the corporate. இந்த 10 வருடங்களையும் உன்னை நாங்க வைத்திருந்த காரணம் என்னன்னா, you must do ministry. ஆனா நான் உன்னை அப்படியே விட்டுருந்தேன்னா நீ அந்த மினிஸ்ட்ரின்ற ஒரு ஃப்ரேக்ரன்ஸே இல்லாம முழுக்க உலகத்தாரவே இருந்திருக்கிற. So I pulled you out to tell you that you are called, chosen, and now I have equipped you. அந்த 3 வருட காலங்களையும் நீ எக்விப் பண்ணி கர்த்தர் மார்க்கெட் பிளேஸ்ல எப்படி மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படிங்கறத கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு தரிசனத்தையும் கொடுத்தார். Ezekiel the man with the measuring line. If you read Ezekiel chapter 2, you will understand Zechariah chapter 2, and if you read the book of Ezekiel where he measures the water in Ezekiel 37 and all of those chapters, you will understand how the measuring line, அதாவது அளவுகோல், கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார். Light and darkness, land and water, between the sun and the moon, everything He has separated. பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே measures and weights, செக்கேலின் படியாக எல்லாத்தையும் அளந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அளந்துதான் வைத்திருக்கிறார். அவருடைய அளவுகோலை அவர் நீட்டும் பொழுது இந்த உலகம் ஜட்ஜ்மெண்ட்குள்ள வரும்.
ஜட்மெண்ட்டை மாத்திரம் நம்ம பார்க்காம தி அதர் சைட் ஆஃப் த லைன் இஸ் மர்சி. ஒரு சைட் ஜட்மெண்ட், இன்னொரு சைட் மர்சி. இதுதான் மெஷரிங் லைனோட விஷன். கர்த்தர் எனக்கு கொடுக்கும் போது அந்த தூக்குநூலை தராசை நான் பார்த்தேன். God said, this is the vision you must carry, justice and righteousness. I will make justice the measuring line and righteousness the plumb line என்ற ஒரு தீர்க்கமான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஐசையா 28:17 படி எங்களை அழைத்த நாள் முதல் நான் பாண்டத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி ஒரு தனியா ஒரு ஊழியத்தை நாங்க போறது, எப்படி நாங்க செய்வோம். அந்த நேரத்துல தான் கர்த்தர் எனக்கு ஒரு விஷன், முதலாவது எனக்கு கிடைக்கிற ஒரு விஷன் பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு ஏஞ்சலிக் என்கவுண்டர். தூதர்கள் என்னுடைய என்கவுண்டர்ல நான் பாக்குறேன். நான் ஒரு ட்ரைனிங் சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த விண்டோல பார்க்கும்போது அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு set of angels, about 6 people on the left and 6 on the right, and they just one lot of 6 they just encircled me immediately. The other 6 were just hovering in the air, and those angels were so beautiful in appearance. I told one of the angels, please come here, come near me. But the angel said, அப்படியே தூரமா போய்கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். And it gave me a direction and said, come there. So I understood that the angel is not going to come near me, but I must go to some direction. அதோட அந்த கனவு முடிந்தது. அந்த ஒரு 3 monthsல பாத்தீங்கன்னா எனக்கு கார்ப்பரேட்ல மறுபடியும் ஒரு வேலையை கொடுத்தாங்க. சரி, இப்பொழுது அந்த ஆர்கனைசேஷன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். From 2016 it is called Bank of New York. I work in Chennai, Bank of New York, and alongside we are doing our ministry. So அந்த நேரத்துல 3 monthsல பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சு ஒரு வீட்டையும் கர்த்தர் இந்த நெக்ஸ்ட் டைரக்ஷன், அதாவது ஓஎம்ஆர்ல கொடுத்தாரு. நான் அந்த நேரத்துல இந்த கனவு வரும்போது கோடம்பாக்கத்துல இருந்தேன். ஓஎம்ஆர்ல நான் இருக்கும் போது it is the other side of the city. When we landed here, it was just the other direction. In our own home, God allowed us to establish the measuring line, and it started with the corporate. நான் உள்ள மாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த கார்ப்பரேட் evolve ஆகி இன்றைக்கு கர்த்தர் he has given us 25 members in the church, and we have taken a commercial place right now. In the ministry expand ஆகி the measuring line என்ற அந்த vision of the ministry has a church called the River of God. So எங்களுடைய சபையின் பெயரானது the River of God. நானும் என்னோட கணவரும் என்னோட மகளும் சேர்ந்து we are doing this for the past the church for the past 1 year now. So in the church is ஒரு புது addition. Until then it was just a fellowship for all these years since 2016. இன்றைக்கு அந்த எக்ஸ்பான்ஷனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ரீசெண்டா ரிவர் ஆஃப் காட் அப்படின்ட்டு. இதுல இடையில நிறைய கர்த்தர் ரெவலேஷன் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் மூலமாகவும் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் கூறிக்கொண்டிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா இந்த பர்டிகுலர் பிரேயர் கால் ஒரு ஸ்பெசிபிக் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் எனக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது அது ஜஸ்ட் I'm going to wake up. ஸோ அதுக்கு முன்பாக இந்த கனவு வந்தது. அது எப்படின்னா ஒரு பர்சன் ஒரு பிளாக் கோட் போட்டு கிட்டார் போட்டுட்டு இருக்காங்க. அவர்களோட முகம் தெரியல, ஆனா அந்த கிட்டாரோட ட்ரம்மும் அவங்க பிளே பண்ற மியூசிக் பார்த்து என்னுடைய காதுல கேட்டது கரீபியன் மியூசிக் அப்படின்னு. கரீபியன் மியூசிக். ஸோ நான் என்ன நிறைய வார்த்தைகளை கர்த்தர் இந்த மாதிரி காதுல உதிக்க வைப்பார். அதே டைம்ல he will give me some words. அந்த வேர்டை நான் காலையில எழுந்திரிச்சு நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அதனுடைய மீனிங் என்ன, அது என்ன சொல்ல வருகிறார்ன்றத வேதத்தின் அடிப்படையில வேர்ட் ஆஃப் காட்ல ரெஃபர் பண்ணி அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை தீர்க்க தரிசனமா அந்த போர்ட்டல்ஸ்லயும் என்னோட வெப்சைட்லயும் ஃபேஸ்புக்லயும் அவர் மார்னிங் கொடுக்கும் போது அதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுவேன். கரீபியன் அப்படின்னு சொல்லும் போது நான் உடனே என்னுடைய சகோதரி திவ்யா அவங்களும் இந்த கால்ல இருப்பாங்க. who is in the US, and she's also part of this prayer meeting and all of that. So she was the one who introduced me to this particular group and to Stella sister and all of them. So நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி I heard this word அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போக ஒரு 2 நாள் கழித்து நான் இந்த குரூப்ல ஆட் பண்ணிருந்தாங்க. So after I talked with Divya and she spoke to Stella sister,
they had added me in this group. இந்த ட்ரீம் வந்து 2 நாள்ல இந்த குரூப்ல ஒரு ஃபார்வர்ட் வந்துச்சு. I think that was of a community of people. அந்த ஹயாத்தி இந்த குரூப்போடைய அந்த ஒரு 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 வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். This was in the month of December, so I think they were collecting some relief funds or I don't know, some kind of help to support the tribe of people. So when I saw that video, usually நம்ம எல்லா வீடியோவும் எல்லா டைமும் ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியாது. Because உங்க டைமும் எங்க டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைம். But at that time, something told me, the spirit of the Lord told me, watch this video. So அந்த டைம்ல தான் நான் அந்த வீடியோவை ஃபுல்லா நான் பார்க்கும்போது ஹயாத்தி அப்படின்னு ஒரு ட்ரைப் அதை நான் பார்க்கிறேன். Then I immediately recollected my dream which I had in 2019. அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 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 கண்ட்ரிக்கு போயிருக்கேன் என்னோட கணவரோட. அங்க கீழே உட்காந்து ஒரு சாமியான மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல they have made every person to sit down. They all are looking, they're like a tribe of people with different dresses and colorful dresses and all that. எல்லாரையும் உட்கார வச்சு சர்ச் சர்வீஸ் முடிஞ்ச உடனே நாங்க அங்க கெஸ்ட் ஸ்பீக்கரா போயிருக்கோம். நாங்க முடிச்ச உடனே அங்க எல்லாரும் கீழே அமர்ந்து சாப்பிடுறத நான் பாக்குறேன் அந்த விஜன்ல. அப்போ என்னுடைய பிளேட்டை நான் போய் நீட்டும் போது சாப்பாட்டுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க ஃப்ரெஷ் ஃபுட் உள்ள வச்சிருக்கோம், இது வந்து நேத்தோட சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. So I understood they were having yesterday's food, but they wanted me to eat fresh food and they had ordered it inside another place. ஒரு ரூம் இருக்கு, அங்க என் கணவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. So இவங்க எனக்கு அந்த சாப்பாடை கொடுக்க மறுத்துட்டாங்க because it was yesterday's food they said. So I went there where they had arranged food for us. அங்க என் கணவரோட இருக்கும்போது I saw the other, so it was in a church. The gate of that church, and the gate of the churchல பாத்தீங்கன்னா ஒரு group of ladies were speaking ஒரு different language. அப்போ I asked them, அவங்க நிறைய ஸ்கர்ட்லாம் போட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு இருக்காங்க. I asked them, excuse me, which country is this? And then they told me this word, this is Costa Rica அப்படின்னு அதே ஸ்லாங்கோட அதே இதோட அவங்க அந்த நேம சொல்லும் போது என்னோட காது அப்படியே I woke up with that word, Costa Rica. இந்த ட்ரீம் நான் பார்க்கும்போது அந்த ஃபார்வர்டை நான் பார்க்கும்போது அந்த ட்ரைப் ஆஃப் பீப்புள் மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் ரிட்டன் த நேம் ஹயாத்தி. The Lord immediately told me, go and search Hayati in Google. You have the answer to your dream. You will see that word Caribbean அப்படின்னு. நான் ஹயாத்தில நீங்களும் யாருனாலும் கூகுள்ல போட்டு பாருங்க. It will say immediately Caribbean island. I got that confirmation. நான் அப்படியே துள்ளி குதிச்சு ஆண்டவரே ஏதோ ஒரு விஷயம் நீங்க வச்சிருக்கீங்க. Whatever that is lost, you will reveal it at an appointed time. Because the word in Ezekiel says, Ezekiel 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 21 to 22, you know what the word says, 22. இதுதான் இந்த மாதத்துல கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதை நான் இங்க பகிர்றேன். Son of man, what is this proverb you have in the land of Israel? The days go by and every vision comes to nothing. Say to them, this is what the sovereign Lord says. I am going to put an end to this proverb, and they will no longer quote it in Israel. Say to them, the days are near when every vision will be fulfilled. Amen. So அந்த நாட்கள் வந்து விட்டது என்பது எனக்கு நல்ல I can feel it in my heart. When I asked the Lord, how am I going to equip in this ministry? What kind of ministry I'm going to do along with prophetically நீங்க நடத்துறீங்க, ரெவலேஷன் எனக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் வாட் கைண்ட் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நான் இவாஞ்சலிசம்ல தான் ஆரம்பிச்சேன். அண்ட் தென் இட் வென்ட் டு அ சர்ச் நவ். பிகாஸ் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு 5-fold இருக்குது. இட் வில் கம் அட் அ பர்டிகுலர் டைம். இந்த இவாஞ்சலிசம் நான் ஆரம்பிக்கும் போது I asked the Lord, எனக்கு ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கு. 2018 நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கு ஆண்டவரே, என்ன நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் நான் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு வேர்சஸ் கோட் பண்ணல, வேர்சஸ் எனக்கு இங்கிலீஷ்ல தான் கோட் பண்ண முடியும், எப்படி நான் ஊழியம் செய்வேன், எனக்கு என்னோட ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, I'm taking you to the world for evangelism. And at that time the Lord told me certain words that I wrote down in my diary. Mid-Pacific, Atlantic, Pacific, Mid-Pacific, Atlantic, இந்த மாதிரி எக்வேட்டர், இந்த 3 வார்த்தைகளை நான் கேட்டேன். Mid-Pacific, Atlantic and Equator. உடனே நான் எழுதி வச்சிட்டேன். எழுதி கதறி நான் ஆண்டர்கிட்ட கேட்ட அந்த வேர்ட் நான் எழுதி வச்சிருந்தேன்.
ஒரு 5 minutesல அது நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது I received a call from one of my sister here in India. Her name is Karen, and she told me, sister, there is somebody who was asking about you in our WhatsApp group because you're posting something about ministry. I think she'd like to talk to you. So I told her, okay, ask her to talk to me. And then I gave her the number. எனக்கு கேப் கீழே வெயிட் பண்ணுறது ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் கேப்ல ஏறி போயிட்டேன். அந்த சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க, first இந்த கேரன் சிஸ்டர் கால் பண்ண அவங்க சொன்னாங்க, I think you may, it is regarding a ministry where you may have to travel to Singapore. So I said, okay, I'll talk to that sister. And I she was just telling the Lord, Lord, you have immediate answers for prayer. Cabla na poite, I went to my office seat and I sat. I got a call from that sister, and she told me, can you tell about yourself and about your testimony and all those things. As I was sharing, she said, you seem to be an appropriate fit for this. So you will be traveling soon. We will give you more details, but it will not take place immediately. It will take a year. But it requires a lot of steps for you to follow. உண்மையாவே நான் சொல்றேன், ஒரு வருஷம் ஆச்சு. பிகாஸ் அவங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபிட் criteria பார்ப்பாங்க. Because we have to travel outside the country and do this course. So this was called the Haggai International. அப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அது சிங்கப்பூர்ல இந்த தடவை கிடையாது, இப்பெல்லாம் it is going to take place in the United States of America. I was so happy, but I never knew that I would get selected for this. நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதை நான் செலக்ட் ஆக போறேன், எனக்கு தெரியாது, நிறைய நான் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி ஆண்டவரே ஃபிட் ஆகும் இதுல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆனா he knows all the thoughts. ஒருத்தவங்களை எக்யூப் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு நம்ம ஈல்டு பண்ணா மட்டும் போதும், அதுக்கு நம்ம பிரேயர்ஸ்ல நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். கர்த்தர் அவர் எல்லா காரியங்களும் நமக்காக செய்து முடிப்பார். So when I started praying, it took a year. எல்லா ஸ்டெப்புமே எப்படி இருந்தது தெரியுமா? இது நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது. அவங்க லெட்டர்ஸ் தான் எப்படி இருக்கும்னா, until now this is done, it does not mean that you are selected. இப்படிதான் வரும் till the whole time. In November, in about June 2019, I got that letter from Maui, Hawaii. And நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். The first line of that letter read, "Greetings from the Mid-Pacific Islands, Maui, Hawaii. You are selected to attend this event." அந்த Mid-Pacific அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்பாக. He said, in 1 year you will land in these places. When I traveled, I had to go through all of these places, and I almost had to step on to so many stations before I went there. So it was a long journey. The Lord made me to step into all that, and before that He also took me by His grace for another course to do in Sydney. So He was equipping me. 2019 pathina full of equipping. 2019 la na vandu inga when I landed back in November 31st, I came back to India, and the Lord said, not many are going to start traveling again and again. So I've taken you for a purpose to do that evangelism. Adukapro 2021 la pathina 2020 la I could do so much of evangelism by the grace of God during that lockdown time, because அந்த டைம்ல அந்த சீசன்ல ஆண்டவர் கொண்டு போலனா இப்போ வரைக்கும் Haggai virtual தான் நடக்குது. எங்க batch was the last batch to do Haggai in United States of America in Maui. After that they started only virtual till now, and they're planning to do virtual even in the future for some more time. So எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு ஒரு சாட்சியா, எவ்வளவு ஒரு காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற தேவனோ, அவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் நடத்துகிறதையும் பாக்குறோம். பிகாஸ் ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, the testimony of Jesus Christ is the spirit of prophecy. கர்த்தரை யாரெல்லாம் டெஸ்டிஃபை பண்றாங்களோ, இந்த டெஸ்டிமனி டைம்காக கர்த்தர் கொடுக்கிற இந்த பிரேயருக்கு கொடுக்கிற வார்த்தை, all of us should know the gift of prophecy is given to everybody who believes the testimony of Jesus. The testimony of Jesus is the spirit of prophecy. கர்த்தரை பற்றி, அவருடைய கனத்தை பற்றியும், அவருடைய வெயிட், the weight of his glory, அவருடைய மகிமையை பற்றியும், அவருடைய கனத்தை பற்றியும், அவருடைய sovereignty பற்றியும், அவருடைய எல்லா ட்ரேட்ஸை பற்றியும் நம்ம மகிமையோடு அவரை மகிமைப்படுத்தி பேசும்போது அந்த டெஸ்டிமனி தான் நம்ம வரப்போகிற காரியத்தையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண செய்யும். So this year is a year of signs and wonders and miracles. 2022
2022ன்ற வார்த்தையை கத்தர் கொடுக்கும்போது Acts 2:22 சொன்னார். அந்த 2:22 means signs, wonders and miracles, and this is the faith that we are in.